Hi friends, welcome to vijislifestyle. இன்னைக்கு இந்த வீடியோல bread யூஸ் பண்ணி ரொம்பவும் டேஸ்டான bread gulab jamun எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இந்த bread gulab jamun பண்றதுக்கு milk bread எடுத்துர்க்கேன். நீங்க வந்து எந்த bread வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஒரு பாக்கெட் bread வந்து இந்த மாதிரி cube ஷேப்ல குட்டி குட்டியா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடுல இருக்குறதெல்லாம் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். நீங்க ஒவ்வொண்ணா கட் பண்ண முடிஞ்சா கட் பண்ணிக்கங்க. இல்லனா வந்து இந்த மாதிரி நிறைய நீங்க பீஸ் கட் பண்ணிட்டு இத வந்து நம்ம வந்து மிக்ஸில வந்து அரைச்சு எடுத்துக்க போறோம். சோ இந்த மாதிரி வந்து நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுல கொஞ்சம் கொஞ்சமா பால் ஆட் பண்ணிட்டு அது நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறோம். இதுல வந்து நம்ம ஒரு 3 ஸ்பூன்ல இருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டா போதும். நான் ஒரு பாக்கெட் பிரெட் எடுத்துர்க்கேன். சோ ஒரு பாக்கெட் பிரெட் ஃபுல்லாவே நான் அரைச்சிட்டு இந்த மாதிரி நான் வந்து இதுல பால் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து அத வந்து சாஃப்ட்டா மிக்ஸ் பண்ணிக்க போறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து ஜீரா ரெடி பண்ணிரலாம். நான் வந்து 1.5 கப் அளவுக்கு சக்கரை எடுத்துர்க்கேன். சோ இந்த கப்பால 1.5 கப் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிருக்கேன். சோ சேம் மெஷர்மென்ட்ல ஒரு 1 இன்ச் அளவுக்கு அந்த சக்கரைக்கு மேல 1 இன்ச் அளவு வர அளவுக்கு நான் தண்ணி இதல ஆட் பண்ணிக்கிறேன். சோ தண்ணி ஆட் பண்ணிட்டு நார்மலா நம்ம ஜீரா காய்ச்சற மாதிரி இத வந்து நம்ம காய்ச்சிக்க போறோம். ரொம்ப பிசுபிசுப்பா இருக்கணும்ங்கற அவசியம் இல்ல. கம்பி பதம் வேணும்ங்கற அவசியம் இல்ல. சக்கரை கரஞ்சி லைட்டா பிசுபிசுப்பு தன்மை வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆல்ரெடி வந்து குலோப் ஜாமுன் ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். தேவைப்பட்டா நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். சோ இப்போ நான் அந்த சக்கரை வந்து நல்லா கரஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஏலக்காய் 2 ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிருக்கேன். தட்டி ஆட் பண்ணிட்டு இத வந்து ஒரு சைடுல எடுத்து வச்சிரலாம். 20 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து குலோப் ஜாமுன் உருண்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சிரலாம். சோ இது வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும். ஆஃப்டர் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இத எடுத்தோம் அப்படினா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். சோ அதுக்கு அப்புறமா நமக்கு வந்து கையில வந்து கொஞ்சமா நெய் அல்லது எண்ணெய் நீங்க தடவிட்டு நீங்க வந்து சின்ன சின்னதா உருண்டையை வந்து நீங்க உருட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல வந்து நமக்கு வந்து ஒரு பாக்கெட் பிரெட்க்கு நமக்கு 15ல இருந்து 20 குலோப் ஜாமுன் உருண்டைகள் கிடைக்கும். சோ இந்த மாதிரி எல்லா மாவுலயும் நம்ம வந்து சின்ன சின்னதா வந்து உருண்டை உருட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இதில் வந்து விரிசல் இல்லாமல் நம்ம வந்து உருட்டணும். ரொம்ப விரிசல் வந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து உடஞ்சிரும் குலோப் ஜாமுன். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பேனில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டைகளெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அந்த உருண்டை வந்து நமக்கு வந்து விரிசல் கொடுக்க ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வந்து உருண்டையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து அதை வந்து திருப்பி விடுங்க. லைட்டாக திருப்பிட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து அதில் அந்த ப்ரெட்டில் இருக்க எல்லா சைட்லேயுமே நமக்கு வந்து ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக நம்ம திருப்ப அது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. குலோப் ஜாமுன் வந்து நம்ம வந்து உருட்டுறதுல தான் இருக்குது. ஸோ உருட்டினதுக்கப்புறமா நம்ம அதை விரிசல் இல்லாமல் உருட்டிட்டோம் அப்படின்னா அது நமக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து நான் மீதமுள்ள உருண்டைகளையும் நான் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்து நான் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. ஸோ இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க குலோப் ஜாமுன் உருண்டையை வந்து நம்ம ஜீராவில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஜீரா இல்லை சூடாக இல்லைன்னா நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குலோப் ஜாமுன் உருண்டையை ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது 4 ஹவர்ஸ்லேருந்து 6 ஹவர்ஸ் வரையில் நல்லா ஊறணும். ஸோ அந்த மாதிரி ஊறினா தான் நமக்கு சாஃப்டாகவும் ஸ்வீட்டாகவும் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நான் 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருந்தேன். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.